சிவாய நமக. நமக்குள்ள வேதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். அறிவு, ஆற்றல், யோகபலம் மிக்க கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள். பொதுவாக ராசிநாதன் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கணும், சுப கிரகங்களோடு அமர்ந்திருக்கணும், அல்லது சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மாதம் நல்ல மாதமாக அமையும். அதன்படி பார்க்குறப்ப உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சூரிய பகவானோடும் சுக்கிர பகவானோடும் அமர்ந்திருக்கின்றார். சுப கிரகமாகிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார், செவ்வாயோடு இணைந்து பார்க்கின்றார். அப்போ குருமங்கள யோகம் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. கன்னிராசி என்பதே இந்த மாதத்தில் முதல் 15 நாட்கள் தனாதிபதியாகிய சுக்கிர பகவானோடு இணைந்து புதபகவான் இருக்கிற காரணத்தினால பணப்பொருளாதாரம் உங்களுக்கு இந்த மாதம் முதல் 15 நாட்கள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்ளோட்டிங் மணியில் நிறைய காசு பணம் வரும். அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் ஆடி தள்ளுபடின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இந்த மாதம் பூரா நடக்கும். அந்த தள்ளுபடி நடக்கிறதுனால வியாபாரங்கள் பல்கி பெருகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக வியாபாரம் நல்லா இருந்துச்சுனாலே தொழில் தான் அடிப்படை காரணம். அப்போ தொழிலும் இந்த ஆடி மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பாக நடைபெறும். தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு சிறந்த நன்மை தரக்கூடிய மாதமாக, குறிப்பாக லாபத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய காத்திருக்கிறது. இதில் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு லாபமான மாதம். குறிப்பாக அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லது அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கும் நல்ல ஒரு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் லாப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை இருந்த அந்த வேலை பணி சுமைகள் சற்று குறையும். திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படும். பணி மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இடம் விட்டு இடம் மாறுறது அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்ததை சுபமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன், நோய், வம்பு வழக்குகள் இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பின்பு விரயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் எவ்வளோ ஏற்றம் கண்டீர்களோ அதே அளவுக்கு ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது விரயங்கள் ஏற்படும். அந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது தொழிலில் நிறைய முதலீடு செய்துங்க. வியாபாரத்தில் நிறைய வியாபாரிகளுக்கு குடுக்கல் வாங்கலில் சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ளுங்க. கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, தவணை கட்டுறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா சரியான முறையில் செஞ்சு முடிங்க. காசு பணம் கொஞ்சம் ஃப்ளோட்டிங் மணியாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுதலை தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த விஷயத்திலையும் நான் ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது முன்னின்று செயல்படுறதோ தயவு செய்து தவிர்த்து கொள்ளுதல் நலன் தரும். பெண்களுக்கு அன்பும் அரவணைப்பும் அந்யோன்ய பாவமும் கூடிய ஒரு சுபமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக லாபமும் யோகமும் கூடிய இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் நினைத்தவையெல்லாம் சுபமாக நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதையோ அல்லது நீங்கள் தயாரித்து உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுப்பதையோ கூட சற்று குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு. இறை பலம் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். கன்னிராசிகளே, பொதுவாக இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப பலன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் 3 மற்றும் 19ஆம் தேதி பிரதோஷ தினங்கள் வருகிறது. நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். ஆடி மாதம் 4 மற்றும் 5 தேதிகளில் பௌர்ணமி தேதி வருகிறது. மிக விசேஷமாக எதிர்பார்த்த
ஆடி 18ஆம் பேருக்கு இந்த மாதத்தில் வருகிறது. எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி வாழ்வு சுபமாக பெருகுவதற்கான அடித்தளமான அந்த நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிற்கும் சிறப்பு. இந்த ஆடி மாதத்தில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய ஆடி அமாவாசையானது ஆடி மாதம் 19ஆம் தேதி வருகிறது. ரொம்ப விசேஷமானது. இந்த காலகட்டங்களில் அவரவர் இல்லத்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. தெய்வ பலம் அதிகரிக்கும். அந்த தெய்வ பலத்தினால வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. கன்னிராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார், ஞானகாரகன். அவரால் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இறைபலம் நம்ம அவசரமாக கிடைக்கும். பெண் தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த பலன்கள் எல்லாம் சுமூகமாகவும் சுபமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் எண்ணிய செயல்கள் யாவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் லாபமாகவும் திருப்தியாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சுபமங்கலத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் தூர்தேச பயணம் செல்லும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் நிச்சயமாக கை கொடுக்கும். எல்லா உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமான சுபமான மாதமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.